அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ் வளர்ச்சி துறை சார்பாக வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 4000 உதவித்தொகை தமிழ்நாடு அரசு சார்பாக ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024-2025 ஆண்டிற்கான வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கான உதவித்தொகை பெறுவதற்காக விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்குவதை குறித்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு திங்கள்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டம். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக சீரழமை திறன் கொண்ட அன்னை தமிழுக்கு அருந்தொண்டாற்றி வரும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதுமை காலத்திலும் பொருள் வறுமை தமிழ் தொண்டர் பெருமக்களை தாக்கா வண்ணம் திங்கள்தோறும் ரூபாய் 3500 மருத்துவப்படி ரூபாய் 500 என 4000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. தமிழுக்காக தம் வாழ்நாளை ஈந்து வரும் பெருமக்களுக்கு இந்த உதவித்தொகை அவர்கள் வருங்காலமெல்லாம் தமிழ் திருப்பணியில் தொய்வின்றி ஈடுபடும் வகையில் வழங்கப்பட்டு வருகிறது. தகைமை மேல் தகைமையாக அகவை முதிர்ந்த தமிழ் சான்றோர் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணச்சலுகை வழங்கப்படுகிறது. தமிழ் காத்த தகமைக்காக உதவித்தொகை பெற்ற தமிழறிஞர் பெருமக்களின் மறைவுக்கு பின்னர் அவரின் மரபுரிமையருக்கு அவர்தம் வாழ்நாள் முழுவதும் ரூபாய் 2500 மற்றும் மருத்துவப்படி ரூபாய் 500 என அத்திருத்தொண்டு தொடர்கிறது. தமிழாய்ந்த தமிழ் மகனின் தமிழரசு தமிழ் தொண்டர்களை காக்கும் இப்பணியில் இதுகாரம் 1334 அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் பயனடைந்துள்ளனர். அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் பெருமக்களிடமிருந்து 2024-2025 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை, சமூக நல பாதுகாப்பு உதவித்தொகை போன்ற தமிழ்நாடு அரசின் வேறு திட்டங்களின் வாயிலாக உதவித்தொகை அல்லது ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பிக்க தகுதிகள் 1/1/2024 அன்று 58 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஆண்டு வருவாய் ரூபாய் 72,000 இருக்க வேண்டும். வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இணைய வழியில் பெறப்பட்ட வருமான சான்று இணைக்கப்பட வேண்டும். தமிழ் பணி ஆற்றியமைக்கான விவரக்குறிப்பு, தமிழ் பணி ஆற்றி வருவதற்கான பரிந்துரை சான்று 2 தமிழறிஞர்களிடமிருந்து பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், மரபுரிமையர் அதாவது கணவன் அல்லது மனைவி இருப்பின் அவரது ஆதார் அட்டை நகல் இணைக்க வேண்டும். அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் விண்ணப்ப படிவத்தினை மண்டல அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை உதவி இயக்குனர் அலுவலகத்திலேயே நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம். அல்லது தமிழ் வளர்ச்சி துறையின் வலைதளத்தில் அதாவது www.tamilvalarchithurai.tn.gov.in என்ற இணையதளத்தில் கட்டணம் இல்லாமல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்படுபவருக்கு முன்னர் கூறியது போல் மாதந்தோறும் உதவித்தொகையாக ரூபாய் 3500 மருத்துவப்படி ரூபாய் 500 ஆக மொத்தம் ரூபாய் 4000 அவருடைய வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் மண்டல மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர், மாவட்ட தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகங்கள் அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் தமிழ் வளர்ச்சி துறை தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள தமிழ் சங்க வளாகத்தில் இயங்கி வரும் தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அலுவலகத்தின் வாயிலாக மட்டுமே அனுப்பப்பெற வேண்டும். மாவட்ட தமிழ் வளர்ச்சி துறை அலுவலகங்கள் வழியாக அல்லாது நேரடியாக தமிழ் வளர்ச்சி இயக்ககத்திற்கு வரப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டும் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு நேரடியாக அனுப்பலாம். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 31/10/2024 நாளுக்குள் அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகங்களுக்கு வந்து சேர வேண்டும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே வயது முதிர்ந்த தமிழறிஞர்கள் இந்த உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். இனி இதற்கான விண்ணப்ப படிவம் எவ்வாறு நாம் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamilvalarchithurai.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு திங்கள்தோறும் ரூபாய் 4000 உதவித்தொகை. நம்ம ஏற்கனவே அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி தான் முழு விவரங்களும் இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்வதற்காக இங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு டேப் கொடுத்திருக்காங்க. அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் விண்ணப்பம் அப்படி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ் வளர்ச்சித்துறை அகவை முதிர்ந்த தமிழறிஞர் உதவித்தொகை வழங்கும் திட்டம். இதுல ஃபர்ஸ்ட்லயே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று ஒட்ட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பதாரரின் பெயர் பள்ளி சான்றிதழ் ஆவணங்களில் உள்ளபடி, தந்தை பெயர், புனை பெயர் ஏதேனும் இருப்பின், அப்புறம் முகவரி, பணியாற்றிய விவரம் அல்லது செய்யும் தொழில், தொலைபேசி எண், மாவட்டம், பிறந்த நாள் மற்றும் வயது, கல்வி தகுதி,
ஆற்றிய தமிழ் பணி விவரங்கள், எழுதிய நூல்கள் அல்லது கட்டுரைகள், பெயரின் முன்னெழுத்து, கையொப்பம் தமிழில் இருத்தல் வேண்டும். அரசு மற்றும் இலக்கிய கழகங்கள், சங்கங்கள் முதலியவற்றால் சிறப்பிக்கப்பட்டிருப்பின் அவை பற்றிய விவரங்கள், அந்த மாதிரி சுய விவரங்கள் எல்லாமே கேட்கிறாங்க. தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஆண்டு வருவாய் வட்டாட்சியரிடம் வலைதளம் வாயிலாக புறப்பட்டு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். வருமான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். ஆண்டு வருவாய் ரூபாய் 72,000 இருக்க வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து அப்புறம் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி நாள், விண்ணப்பதாரரின் கையொப்பம், அப்புறமா ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. ஆண்டு வருமான சான்று, இரு தமிழறிஞர்களின் பரிந்துரை கடிதம், விண்ணப்பதாரரின் ஆதார் அட்டை, வாழ்வு இணையரின் அதாவது மரபுரிமையர் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை நகல்கள் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பம் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ள தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் வழியாக அனுப்புதல் வேண்டும். நேரடியாக தமிழ் வளர்ச்சி இயக்ககத்திற்கு அனுப்பக்கூடாது. சென்னை மாவட்டத்தில் உள்ளவர்கள் மட்டும் நேரடியாக சென்னை தமிழ் வளர்ச்சி இயக்ககத்திற்கு அனுப்பலாம். இவ்வாறு இந்த இணையதளத்திலிருந்து இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகலெடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அலுவலகர் வழியாக அனுப்புதல் வேண்டும். ஆகவே தமிழ் வளர்ச்சி துறை சார்பாக தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த தமிழறிஞர்களுக்கான உதவித்தொகை மாதந்தோறும் ரூபாய் 4,000 உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.